மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் ஆலோசனை கூட்டம் பிரதமர் மோடி முடிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. முன்னாடியே நான் 2 நாளைக்கு முன்னாடியே திசை திருப்பும் ஊடகம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நம்ம நிறைய விஷயத்த சொல்லியிருந்தோம். அண்ணாமலை அவர்கள் இந்த போட்டியிட மாட்டார், ஊடகம் தான் இதை திசை திருப்பிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அண்ணாமலை முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அண்ணாமலை அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நான் போட்டியிடலை, ஏன்னா நிறைய கட்சி தொண்டர்கள் நிறைய ஆர்வமாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதாவது முன்னுரிமை கொடுக்கணும்னு நான் பார்த்துருக்கேன்னு ஒழிய எனக்குன்னு ஒரு இடத்த நான் என்றைக்குமே எதிர்பார்க்கலன்ற மாதிரி. இதனால தான் அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு தொண்டர்கள் பின்னாடி நிற்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய ஒரு பதவி கொடுக்கறதா சில செய்திகள் அங்கங்கே ஊடகத்தில் எல்லாம் சொன்னாலும் கூட, இதெல்லாம் தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அண்ணாமலை அவர்களுங்கிறது மோடிக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். அதே மோடியோட தொண்டன் அண்ணாமலைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மோடிக்கு தெரியாதான்னு இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதா, ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே வரல. ஆனால் இது நடந்திருக்குன்ற ஒரு விஷயம். ஏன்னா இங்க மத்திய அமைச்சரா இங்க எல்முருகன் அவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா இருந்தாங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நிறைய இப்ப மோடி அவர்களானாலும் சரி, பாஜக தலைவர்களை பத்தி நிறைய அவதூறுகள் எல்லாம் சொல்லும்போது கூட ஊடகம் எதையுமே கண்டிக்காம எதுவும் ஆக்ஷனே எடுக்கலையே, எதுவுமே பண்ணலைங்கிறது உண்மையிலே எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இன்னைக்கு மத்திய அமைச்சரா இருக்கிறவர் சட்டசபைக்கு கொண்டு இப்போ எம்எல்ஏ பதவிக்கு உட்கார வச்சு அண்ணாமலை அவர்களும் மத்திய ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து அண்ணாமலை அவர் வேற விதமா, ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இங்க அரசியல்வாதிங்க என்ன ஏதுங்கிறத புட்டு புட்டா டெய்லி அறிக்கையில கொடுத்து என்னன்றது வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு. இதே இந்த ஊடகத்தை எதுவுமே பண்ண முடியல, யாராலையும் என்ன பண்ணாலும் ஊடகம் திமுக முட்டு கொடுத்துட்டு இருக்குங்கிறது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஊடகத்தை ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராவோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு கொடுப்பாங்க, இல்லை தேசிய பொதுச் செயலாளர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு வர்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம இப்ப நிறைய விஷயம் கவனிக்கணும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் ஆனாலும் கூட திமுக ஒரு விஷயம் நரேட்டிவ் பண்ணவங்க. அன்னையிலிருந்து அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே சொல்லுவாரு, இந்தி எதிர்ப்புன்பாங்க, இல்லை நிதி தரல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவும் கூட இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இந்தி திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேசிய கல்விக் கொள்கையில் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டு வர்றதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். இன்னொரு விஷயம், அண்ணாமலை அவர்களும் அதே உங்க ஸ்கூல்ல எல்லாம் எப்படி அதுன்னு பாருங்க, இப்பெல்லாம் யாரும் இந்தி திணிக்கல, ஒரு ஆப்ஷன் தான்ங்கிறது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதெல்லாம் ஏதோ திசை அவதூறுன்னு நம்ம கவனிக்கணும். அவதூறுங்கும் போது தான் நமக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இன்னைக்கு அந்த திசை திருப்பும் ஊடகம் எதுக்குன்னா ராசா சொன்ன விஷயம்தான் மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டாரு. மாரிதாஸுக்கு நிறைய நோட்டீஸ் கொடுத்ததா மாரிதாஸ் வேடியா எல்லாம் விட்டுருக்கிறாரு. அவர் எதிர்பார்த்த விஷயம்தான் மாரிதாஸ் அவர்கள். நீங்க முடிஞ்சா பண்ணுங்கன்ற அளவுக்கு அவர் தைரியமா இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இந்த விஷயத்தை எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுல ராசா பேசினதா எடுத்துதான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. கலைஞர் அவர்கள் கடைசி நேரத்துல சிறைவாசம் மாதிரி நடத்தினாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம். இது ராசா அவர்கள் பேசினது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரு. ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி மேல இவரு ராசா அவர்கள் எப்படி தரக்குறைவா பேசினாரு, தாய் பத்தி எல்லாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ இதை எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயத்த எந்த கூட்டத்துக்கு போனாலும் தனி மனித தாக்குதல் மாதிரி இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு வர்றாரு. ஏன்னா கலைஞர் எப்பேற்பட்ட தலைவன் தெரியுமா, எங்க அப்பா தாண்டி அவர் தமிழ்நாட்டுக்கோட தலைவன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரோட கலைஞருக்கு சமாதிக்கு கூட மெரினாவில் நாங்க நீதிமன்றம் போய் தான் பார்த்தோம், நீங்க தரலன்ற மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதே காமராஜர் பீரியட்ல காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தான் நீங்க இடம் தரல. அதே எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆரோட மனைவிக்கு கூட நீங்க முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு கூட தான் நீங்க தரல. அதே மாதிரி தான் நீங்க போட்ட சட்டத்தை தான் நான் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நான் பண்ணலன்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வரதை நம்ம கவனிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தனி மனித தாக்குதலாக தான் இங்க நடந்துட்டு இருக்கே ஒழிய, இங்க நல்ல ஒரு விஷயம் மக்களுக்காக நாங்க என்ன செய்யறோம், ஏது செய்யறோம். தமிழகத்தை எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு பாருங்க. இந்த திராவிட அரசியல் எந்த அளவுக்கு சீரடிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது நம்ம எல்லாம் முட்டாளுன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட.
ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி இருக்கு, ஆனா இவங்க ஹிந்தி எழுதியிருக்கிறாங்களாமா. சமூக நீதி அப்படின்னு பேசிட்டு என்னத்த சமூக நீதி கிழிச்சாங்கங்கிற மாதிரி தான். எல்லாத்துக்கும் ஒரு அரசு பள்ளியை எடுத்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு அவலட்சணமா இருக்கு. ஒரு சின்ன பையன் நேத்து நம்ம வீடியோல பேசியிருந்தான். மது போதையில சின்ன ஸ்கூல் ட்ரெஸ்லயே எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் ஏதோ அவங்கவங்க கூட்டணி விசுவாசத்துல தான் இருக்காங்களே ஒழிய, மக்களுக்காக இங்க யாருமே பேசுற அளவுக்கு இல்ல. அண்ணாமலை ஏன் நம்ம இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை இன்னைக்கு கூட தொண்டர்களுக்காக தான். நெறைய தொண்டர்கள் நெறைய வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக வந்து நான் பிரச்சாரம் பண்றேன். அவங்களுக்கு ஏதாவது என்னால வந்து அவங்கள வந்து முன்னிறுத்தி அவங்கள மேல கொண்டு வரணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க மக்களுக்காக. அப்படிங்கிறத தான் அவர் முன்னிறுத்துறாரே ஒழிய, எனக்கு ஒரு பதவி, நான் சீக்கிரமா ஏதாவது ஒரு அமைச்சராயிட்டு நான் போயிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்ல. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது அது தெரியும். ஆனா அதெல்லாம் இப்ப வந்து பேசக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து திமுகவ வீட்டுக்கு அனுப்புறத தான் நம்ம கவனிக்கணுமே ஒழிய, இப்ப ஏதாவது ஒரு பேசுனான்னா வேற மாதிரி ஆகுறோம். அதையும் அவர் பேசுறாரு. அத வந்து நான் தேர்தல் முடியட்டும் நான் பேசலாம், பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அடுத்தது வந்து 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே, அதாவது மே 21ஆம் தேதி வரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா உண்மையிலேயே களத்துல வந்து அண்ணாமலை நின்னான்னா, அது பிரச்சாரத்துல வேற மாதிரி நடக்கும்னு தான் நம்ம எதிர்பார்த்த விஷயம். இதெல்லாம் தாண்டி வந்து அண்ணாமலை நிக்கல ஏன்? அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதாவது இந்த யூகத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு தான் நம்ம கவனிக்கணும். இல்லன்னா இன்னும் கூட ஏதோ அண்ணாமலை அவர்கள் நிக்கலன்னு இப்பதான் திமுக ஏதோ அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க. அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல. இப்ப பாஜக தொண்டர்கள் கூட அந்த அளவுக்கு ஆதரவு இல்ல. ஏதோ திமுக ஊடகம் சேர்ந்தது அண்ணாமலை வந்து பதவி கொடுக்கல, அவருக்கு இது கொடுக்கல, சீட்டு கொடுக்கலன்னு கதறிட்டு இருக்காங்களே ஒழிய, ஏன்னா இங்க வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு. அந்த ஒழுங்குமுறை வந்து கண்டிப்பா இதுக்கப்புறமாவது வரணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோமே ஒழிய, ஏன்னா ஒரு நல்ல ஒரு தொழிலு, நல்ல ஒரு சுகாதாரம், மருத்துவமனை எல்லாம், பள்ளி இதுதான். இத தவிர என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் இவங்க ஃப்ரிட்ஜ் தர்றேன்னாலும், ஒரு பக்கம் இவங்க வந்து கூப்பன் தந்து நீங்க அத வாங்கிக்கங்க, இது வாங்கிக்கங்கன்னு சொன்னாலும் கூட, ஏதாவது ஒரு மக்களுக்கு வந்து அதாவது எந்த அளவுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஹிந்தி ஸ்கூல்ல எல்லாம் இருக்கு. அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் இருக்கு. ஏன்னா இவங்க நடத்துற ஸ்கூல்லயும் இருக்கு. அரசு பள்ளியில எல்லாம். அப்ப இது வந்து மக்கள் நம்ம வந்து இன்னும் முட்டாளா தானே இருக்கோம். இவங்க எதிர்க்கிறாங்களாமா, இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றணுன்ற மாதிரி ஒரு எண்ணம். இவங்களுக்கு நம்ம வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. இது தாண்டி இதுக்கப்புறம் கண்டிப்பா திமுகவோட அந்த வேஷத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நம்ம ஆதரவு கொடுக்கணுமே ஒழிய, அப்படி இல்லைன்னா அடுத்தது திமுக மட்டும் ஆட்சியில வந்துட்டான்னா, இனி இந்த தமிழ்நாட யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆனாலும் சரி, ஒரு பக்கம் வந்து அவங்க கூட்டணிக்குள்ளார பலப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு. செல்வ பெருந்தகையே நேத்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் மாநில பதவியை வந்து விட்டு விலகுறேன் அப்படின்னு இவரோட. ஏன்னா இவர் வந்து இதை நம்ம நம்பணுன்ற மாதிரி. ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் தூக்குவாங்கங்கிறது அவருக்கு தெரியும். நானா விலகிட்டேன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா இடமே இன்னைக்கு பாஜக ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, ஏதோ இந்த திராவிட கட்சிகள் வந்து ஏதோ ஒரு அவங்கள மட்டத்தட்ட தான் பார்க்குறாங்களே ஒழிய, இவங்க அதை அவங்கள வளர்க்க தேசிய கட்சியை வளர்க்க விடமாட்டாங்க. ஆனா அண்ணாமலை மட்டும் ஏதோ ஒரு சேஞ்சஸா இருக்கிறதுனால தான் மத்திய பாஜக இதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அண்ணாமலை வச்சு 2026 தேர்தலுக்கு அப்புறம் பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுக்கலான்னு இந்த ஆலோசனை கூட்டத்துல பேசப்பட்டதா சில செய்திகள். பொறுத்திருந்து பார்ப்போம். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.